ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம். பெத்த தகப்பனை சாகடிக்க பார்த்தான் ஒரு மகன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு கவிஞன் இருப்பான். அவன் சின்ன வயதிலிருந்தே நல்ல கவிதைகள் சொல்லுவான். அவனை அந்த ஊரில் எல்லோரும் பாராட்டுவார்கள். ஒரு நாள் அவனுடைய அப்பா ரோடு மேலே போகும் பொழுது, உன்னுடைய பையன் நன்றாக கவிதை சொல்வான் என்று புகழ்ந்து பேசுவார்கள். ஆனால் அவர் மட்டும், அவன் சின்ன பையன், இன்னும் நிறையா கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு என்று சர்வசாதாரணமாக பேசுவார். அதை கேட்ட அவருடைய மகன், நம்ம தந்தை மட்டும் நம்மை எப்பவுமே பாராட்டவில்லை என்று ரொம்ப வேதனைப்படுவான். வீட்டுக்கு வந்து அம்மாவிடம், எல்லோரும் என்னை பாராட்டுவார்கள், ஆனால் அப்பா மட்டும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக, அவன் சின்ன பையன், சின்ன சின்ன கவிதைகள் சொல்லுவான், அதுக்கு என்ன இருக்கின்று கேர்லெஸ்ஸாக பேசுவார் அம்மா என்று நிறைய தடவை அவங்க அம்மாவிடம் கூறுவான். எத்தனை நாளானாலும் தந்தை நம்மை புகழவே இல்லை என்று தந்தை மேல் விபரீதமான கோபத்தை வளர்த்து கொள்வான். அந்த கோபம் எப்படியாவது தந்தை சாகடிக்க வேண்டும் என்று வெறியை மனதில் வளர்த்து கொண்டு, அவர் வரும் நேரத்தை பார்த்து கல்லால் தலைமேல போட்டு சாகடிக்க வேண்டும் என்று நினைப்பான். எப்போ வருவாரா என்று பார்த்து கொண்டிருக்கும் போது, அதே சமயத்தில் அவருடைய தாயார், ஏங்க நீங்கள் எதுக்கு நம்ம பையனை எழுதும் கவிதைகளுக்கு பாராட்டாமலே அவனை வேதனைப்படும்படி பேசுகிறீங்கன்னு அவன் ரொம்ப வருத்தப்படுறான் என்று கேட்பாங்க. ஊரு பூராவும் அவனை மெச்சிக்கிறாங்க, பாராட்டுறாங்க. நீங்கள் என்னடான்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறீங்களே என்று கேட்டிருக்காங்க. அவர் ஒரு சிரிப்பு சிரித்து, எனக்கு மட்டும் அவனை பார்த்து மகிழ்ச்சியாக உயர்வாக இல்லை என்று நினைக்கிறாய் தங்கம்? ஒரு மகனை தந்தை புகழ்ந்து பேசினால் பிள்ளையினுடைய ஆயுள் க்ஷீணம் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்லாமல் புகழாரம் மனிதனுக்கு கர்வம் உண்டாக்கும், கெடுத்துவிடும், அவனுடைய உயர்வுக்கு குறுக்கிடும். எவ்வளவோ வளர்ந்து உயர்ந்த இடத்துக்கு வளர வேண்டியவன் தலைகணம் வளர்ந்து என்னை விட உயர்ந்தவன் இல்லை என்று கர்வம் அதிகமாகும். அத்தோடு அவனுடைய சாப்டர் முடிந்துவிடும், அவனுடைய டெவலப்மெண்ட் நின்றுவிடும் என்று மனைவிக்கு கூறுவான். அதை கேட்ட மகன் மைண்டிலிருந்து கெட்ட எண்ணம் விட்டு அந்த கல்லை தூக்கி தூரமாக போட்டு தன்னுடைய அப்பாவிடம் போய் பாதங்களை பிடித்து கொண்டு அழுவான். அப்பா, உங்களை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்ததை சொல்வான். எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்கள் என்று கேட்பான். வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்போ யாரிடமும் உண்மை சொல்லாமல் ஓராண்டு உங்கள் மாமியார் வீட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்வார். எந்த காரணம் சொல்லாமல், உங்கள் மனைவி கேட்டாலும் சொல்லாமல் ஓராண்டு தங்கி வா என்று சொல்வார். அப்படியே மகன் போவான் மாமியார் வீட்டில் நல்ல மரியாதையுடன். முதலில் சில நாட்கள், பிறகு சொல்வார்களே வாழை இலை, அதுக்கப்புறம் தையிலை, அதுக்கப்புறம் கையிலை சாப்பாடு என்று ஒரு மாதம் முடிந்தன. பிறகு இத்தனை நாளாகியும் மாப்பிள்ளை அவங்க வீட்டுக்கு போகாதது கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை குறைகிறது. சின்ன சின்ன வேலைகளும் செய்ய சொல்வார்கள். அவங்க என்ன மரியாதை குறைவாக நடந்தாலும் பார்த்து கொண்டாலும் எதுக்கும் பதில் சொல்லாமல் எல்லா வேலைகளும் செய்வான். மனைவி கவனித்து கொண்டே, ஏங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னாலும் மௌனமாக இருப்பான். ஒரு வருடம் முடிந்ததும் ஒரு நாள், எங்கள் வீட்டுக்கு போகின்றேன் என்று புறப்பட்டு போவான். அப்போதான் எல்லோருக்கும்
எனக்கு தண்டனை முடிந்து விட்டது என்று விஷயத்தை சொல்லி கிளம்பி விடுவான். அதை கேட்ட மாமியார் வீட்டார் தாங்கள் செய்த அகௌரவத்துக்கு வருத்தப்படுவார்கள். அதனால் பிள்ளைகள் தந்தையை மட்டும் எப்போதும் மனதால கூட குறைவாக நினைக்காதீர்கள். உங்கள் முன்னேற்றத்துக்கு சந்தோஷப்படும் முதல் மனிதன்தான் தந்தை. உங்கள் வாழ்க்கையில் தாயையும் தந்தையையும் மட்டும் எதிர்க்காதீர்கள். அதைவிட மகா பாவம் வேறு எதுவுமே இல்லை. அதை நீங்கள் தந்தை ஆன பிறகுதான் தெரியும். அப்போ உங்கள் மகனுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய வரும். தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.